தினமலர் நாளிதழின் பட்டம் மாணவர் பதிப்பு சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஃபர்ஸ்ட் பெஞ்ச், கோஃபார் குரு ஆகியவை இணைந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வினாடி வினா போட்டி நடத்தின. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நடந்த முதல் சுற்று வினாடி வினா போட்டியில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்த 23,574 மாணவர்கள் பங்கேற்றனர். இறுதிச் சுற்று வினாடி வினா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சனிக்கிழமை நடந்தது. 52 பள்ளிகளைச் சேர்ந்த 104 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். அதில் வெற்றி பெற்ற 8 குழுக்கள் இறுதிப் போட்டியில் மோதின. பொலச்சேரி மகரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி பள்ளியைச் சேர்ந்த ஹரிஷ், லக்ஷனா ஆகியோர் 90 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். அவர்கள் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம் நாசாவை சுற்றி பார்க்கும் வாய்ப்பை பெறுகின்றனர். தாம்பரம் சியோன் மெட்ரிகுலேஷன் பள்ளியைச் சேர்ந்த எம்பி தனுஸ்ரீ, ஆர் பெரியுல் சயானா ஆகியோர் 80 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடம் பிடித்து 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற்றனர். தாம்பரம் ஆர்.எம். ஸ்ரீநிகேதன் பாடசாலாவைச் சேர்ந்த தினேஷ் ரவன் மற்றும் ஏ.எஸ். சாதனா ஸ்ரீ ஆகியோர் 70 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடம் பிடித்து 50,000 ரூபாய் பரிசு பெற்றனர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன், ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு பரிசுகளை வழங்கினர். நாங்கள் இந்த பட்டம் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் இந்த காம்படிஷனுக்காக நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அண்ட் நான் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால எனக்கு பட்டம் பேப்பர் வராது. ஆனால் இந்த காம்படிஷனுக்காகவே நான் தனியாக பட்டம் பேப்பர் எடுத்து படித்தேன். எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதில்லை. எனக்கு நாசா போகணுன்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நாளாக. ஸோ அந்த ஆசையை தினமலர் இன்னைக்கு நிறைவேற்றி வச்சுருக்காங்க. இது என்னோட ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பேரண்ட்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. ப்ளஸ் எங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலில் நான் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் தேர். ஸோ ஐ தேங்க் ஆல்சோ ஃபார் மை ஸ்கூல். அண்ட் இந்த பட்டம் பேப்பரில் படித்ததுனால எங்களுக்கு இன்னும் நிறையா யூசஸ்லாம் இதில் இருந்திருக்கு. நான் முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன். பட் ஆனால் இந்த பட்டமில் நாங்கள் படிக்கிறதுக்கு நிறையா இருந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. லைக் யூஎஸ்ஏ என்னோட ஒரு ட்ரீம் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பிளேஸ்க்கு இது மாதிரி குவிஸ் காம்படிஷனில் நாங்களும் அச்சீவ் பண்ணது மாதிரி போகிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பேர் எம்பி தனுஸ்ரீ. நான் ஜெயான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செம்பாக்கம்ல 7A படிக்கிறேன். அந்த ப்ரிலிமினரி ரவுண்ட் ஸ்கூல் லெவலில் நானும் பெரில் அக்கானும் செலக்ட் ஆனோம். அதுக்கப்புறம் டெய்லி, வீக்லி அப்படின்னு எப்போவுமே பட்டம் பேப்பர் படித்து கொஞ்சம் எங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டோம். செகண்ட் பிளேஸ் வந்ததுனால சந்தோஷம்தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒரு ஈஸியான ஆன்சர் தெரிஞ்சதும் விட்டதுனால கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என் பேர் தினேஷ் ரவன். நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த பட்டம் காம்படிஷனால் நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். இந்த ப்ரைஸ் பண்ணி வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு என்ன யோசிக்கல. இந்த மொமெண்ட் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மிஸ் பண்ணேன்னு வருத்தப்படல. ஏன்னா நான் இந்த காம்படிஷன்லேருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களை சிறந்த முறையில் ஊக்கப்படுத்திய 13 பள்ளிகளுக்கு பட்டம், தங்கத்தாமரை விருதுகளும் 61 பள்ளிகளுக்கு வெள்ளித்தாமரை விருதுகளும் வழங்கப்பட்டன. பட்டம் மாணவர் இதழை 2 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கினோம். இதை உருவாக்கும்போது எதற்காக இதை உருவாக்கினோம் என்பதை நான் சொல்கிறேன். எனக்கு குழந்தை பிறந்தது. அப்போது சற்று நாட்களுக்கு பின் நான் யோசிக்க தொடங்கினேன். இவள் பள்ளிக்கு செல்ல தொடங்குவாள், பாடமெல்லாம் படிப்பாள். பாடங்களை தவிர அவள் வேறு என்னென்ன படிப்பாள், அவள் என்ன வாசிப்பாள்? அப்போது எனக்கு என்ன தோன்றியது என்றால், இவள் வாசிக்கக்கூடிய பாடத்தை தவிர இவள் வாசிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஆங்கிலத்தில் இருக்குமே என்ற ஒரு பயம் ஏற்பட்டது. ஆங்கிலத்தில் வாசிப்பதில் தவறில்லை. இருப்பினும் ஆங்கிலத்தில் வாசிப்பு பொருட்கள் பெரும்பாலானவை மேற்கத்திய கலாச்சாரம் அல்லது நமது தமிழ் சூழலுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் தான் பெரும்பான்மையான உள்ளன. இதனால் குழந்தைகளுக்கு
கூடுதலாக வாசிப்பதற்கு ஏதேனும் ஒன்றை உருவாக்க வேண்டுமே அப்படி என்று எண்ணினேன். அப்போது புத்தகங்கள் போடலாமா என்று தோன்றிற்று. புத்தகங்கள் போட்டால் அவ்வப்போது படிக்கக்கூடும், அதன் பின் மறந்து போகவும் கூடும். நாம் போடும் அனைத்து புத்தகங்களையும் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதும் இல்லை. அவ்வாறு யோசித்த பின்புதான் சரி, மாணவர்களுக்காக ஒரு தினசரி இதழ் ஒன்றை தொடங்குவோம் என்ற யோசனை தோன்றிட்டு. இப்போது வெற்றிகரமாக தினமும் 1,00,000 மாணவர்களுக்கு மேல் பட்டத்தை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். இது எமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த ஆண்டு பட்டம் மாணவர் இதழ்களை அரசு பள்ளிகளுக்கு வாங்கி பரிசளித்த மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமி, ஆகாஷ் கருத்தரிப்பு மைய நிறுவனர் டாக்டர் காமராஜ் ஆகியோருக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. குழந்தைகளுக்கு நம் மண்ணின் கலாச்சாரம் சார்ந்த புரிதலை ஏற்படுத்தும் வகையில் பட்டம் மாணவர் பதிப்பு சார்பில் உருவாக்கப்பட்ட என் பெயர் என்ன, நாதஸ்வரம் என்னும் பிபி, வண்ண கேளிக்கை ஆகிய நூல்களை செங்கோட்டையன் வெளியிட இறையன்பு பெற்றுக்கொண்டார். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பார்த்திங்கன்னா எல்லாருமே எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் குத்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் லேட்டாக வருதா குத்தம் சொல்கிறோம், பஸ் டிரைவர் வண்டியை ஒழுங்காக எடுக்கலையா குத்தம் சொல்கிறோம், டைமுக்கு எடுக்கலன்னு, கண்டக்டர் ரூபா கொடுக்கலையா, சேஞ்ச் கொடுக்கலையா, அதுக்கு உடனே குத்தம் சொல்கிறோம், சிஸ்டம் சரியில்லை அது சரியில்லைன்னு. ஆனால் யாராவது உடனே ஸ்பான்டேனியஸாக குத்தம் சொல்கிறோமே, நன்றி எதுக்காக சொல்லியிருக்கோமா சொன்னதில், அதை தாட்டாக வச்சுட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு நன்றி, மிஸ்டர் இறையன்பு அவர்களுக்கு நன்றி. இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.